ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வழக்கம் போல் சிக்கன் மட்டன் எல்லாம் செய்வோம். அதே மாதிரி நானும் இன்றைக்கி சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டு. எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால் எனக்கு வீடியோ போட முடியல. இன்றைக்கி தான் வீடியோ வருது. கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன சண்டே ஸ்பெஷலுங்கிறது எங்கிட்ட சொல்லுங்கள். மட்டனில் என்னென்ன செய்யலாங்கிறத எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா மட்டன் வறுவல், சுக்கா, குழம்பு, பிரியாணி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நான் செய்வேன். அதே மாதிரி இதுக்கும் மேலே ஆப்ஷன் எதாவது நிறைய செய்கிறதுக்கு இருக்காங்கிறது எங்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு யாருக்கெல்லாம் மட்டன் பிடிக்குங்கிறது சொல்லுங்கள். மட்டனில் ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன பார்ட்ஸ் என்னென்ன ஹெல்த்துங்கிறத எங்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன். மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஒரிஜினல் வெள்ளாட்டுக்கறி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் இங்கே லோக்கலில் இந்த சுந்தராபத்தில் எந்த ஒரு கடையிலையும் நான் எடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வெள்ளூர் போய் தான் எடுத்துகிட்டு வருவேன். வீக்லி ஒன்ஸ் போடுற மட்டன் ஸ்டால் தான் எடுப்பேன் எப்போவுமே. அதே மாதிரி இது வெள்ளாட்டுக்கறி, எந்த ஒரு இதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கறி எவ்வளோ ரெட்டிஸ்டாக இருக்குது பாருங்கள். இது அப்போவே உரிச்சாங்க, நான் போகிறப்ப தான் உரிச்சிட்டு இருந்தாங்க. உரிச்சது தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து ரொம்ப அந்த குட்டியாக மட்டன் இருக்கும் இல்லைங்களா, ஆடு, குட்டி ஆடுன்னு சொல்லுவாங்க. அந்த குட்டி ஆடில் இருக்கிற மட்டன் எப்போவுமே நான் வாங்க மாட்டேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அது புல்வாசம் அடிக்கும். சாப்பிடும் போது நம்ம புல்வாசம் அடிக்கும். அந்த மட்டனோட டேஸ்ட்டே நமக்கு இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் மட்டன் வந்து பெருசாக தான் எடுப்பேன். பெரிய ஆடு, ஒரு 10 கிலோ, 15 கிலோ, 10 கிலோ, 12 கிலோ அந்த மாதிரி உள்ள ஆடு தான் நான் எப்போவுமே எடுப்பேன். ஏன்னா அந்த மட்டன் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேகாதுன்னு நினைக்காதீங்க, வெந்துடும். 10-12 கிலோங்கிறது நார்மலான சைஸ் தான், நல்லாயிருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 5-7 கிலோலாம் ஆடு போடுவாங்க. அதெல்லாம் நான் சுத்தமாகவே எடுக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது பிடிக்காது, அது ஸ்மெல்லே பிடிக்காது. சமைச்சு அது புல்வாசம் அடிக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஆடு வந்து பெரிய ஆட்டோட மட்டன் மாதிரி வராது, அந்த டேஸ்ட் கிடைக்காது நமக்கு எப்போவுமே. அது மட்டன் பிரியர்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நான் மட்டன் பிரியர் தான், அதனால தான் எனக்கு தெரியும் மட்டனில் என்னென்ன பார்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே கொஞ்சம் பெரிய ஆடு சைஸ் உள்ளது தான் நான் எடுப்பேன். அதுலேயே பார்த்திங்கன்னா, மட்டனில் வந்து மட்டன் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் எலும்பு கலந்த மாதிரி தான் எடுப்பேன். ஏன்னா என் பசங்க தான் அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. எலும்புக்கு அந்த மாதிரி எடுத்தால் தான் அந்த மட்டனோட டேஸ்ட்டு, அந்த எலும்போடு நம்ம சாப்பிடும் போது அந்த மட்டனுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி பெரிய ஆட்டுக்கறி எடுப்பீங்களாங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த மட்டன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஸ்டாக இருக்குங்களா. மட்டன் பார்க்கவே ரெட்டிஸ்டாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம வந்து எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காமல் ஆட்டி அரைச்சி வச்சிங்கன்னா, அது ஆட்டாங்கல்ல ஆட்டி அரைச்சி வச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மட்டன் குழம்போட டேஸ்ட்டே ரொம்ப தனி தான். பீஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அல்வா துண்டு மாதிரி இருக்கா. நல்லா பீஸே பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பீஸ் நல்லாயிருக்கும் பாருங்கள். கிளார் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கும்போது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாம் வறுத்து அரைக்கிறக்காக மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெருசாக லென்த்தாக வீடியோ போட்டால் நம்ம மக்கள் யாரும் பார்க்குறதில்ல, அதனால் நான் ஃபுல்லாக சமைச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்தது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மசாலா அரைச்சி குழம்பு தாளித்து விட்டுட்டேன். ஆல்ரெடி உங்களுக்கு கறி ஃபஸ்ட்டு கட் பண்ணி தாளித்து விட்டுட்டேன், கொஞ்சம் வேகட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் மசாலா அரைச்சி கூட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அரைச்ச மசாலாவில் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்கேன் சிக்கனுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். குழம்பு நல்லா மணக்குது ஃப்ரெண்ட்ஸ், 4 வீட்டுக்கு மணக்கும் அந்த அளவுக்கு வறுத்து அரைச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.